ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டு முடிஞ்சிட்டு எனக்கு. ஸோ நான் நகை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அது என்ன நகை, இதில் எனக்கு எந்த அளவுக்கு லாபம் இருந்துச்சு, அப்புறம் எந்த அளவுக்கு நட்டம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிகோல்ட்டுக்கும் இந்த மந்த்லி கட்டுற நகைச்சீட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, எது அதிகமான லாபம் தருது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், எனக்கு நகைச்சீட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு என்னென்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் அது முடிஞ்சிருந்துச்சு, எனக்கும் டைம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ் வீடியோ, மணி சேவிங்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் என்ன லாபம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் என்ன நகை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.25 கிராம், 1.25 பவுன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 கிராமும் ஒரு 160 மில்லியும் கூட இருந்துச்சு. ஒரு பேங்கில் தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு நெளியாமல் இருக்கும். 3/4 பவுனுக்கெலாம் இருந்துச்சு. பட் எனக்கு பிடிக்கலை. இந்த வளையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான டைப், நமக்கு நார்மல் யூஸ் கூட பண்ணிக்கலாம். உள்ளே அந்த ரப்பர் போடுவோம் இல்லையா, அந்த ரப்பர் கூட நான் போடலை. அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளையல் நல்லாவே இருந்துச்சு. ஸோ டெய்லி யூஸ்க்குமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ரப்பர் நமக்கு போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே போடலை. எக்ஸ்ட்ரா அதுக்கெலாம் பே பண்ணணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் போடலை. 10 கிராமுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய வளையல் பார்த்திங்கன்னா கூட இருந்துச்சு. இப்போ நமக்கு அதெல்லாம் போயிடும், டெய்லி யூஸ்க்கு போட முடியாது, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தோம், எனக்கு இந்த டைப் பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்கிட்ட போல் காப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த காப்பு இருக்குது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போது எனாமல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வரி வரியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேலை எதுலையாச்சும் பட்டா கூட போகாது. அப்படி வளையல்லாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளையல்லாம் போயிருந்துச்சு என்கிட்ட. சேலையில் கொழுவும். அப்புறம் நான் தெரியாமல் வேகமாக இழுத்துட்டேன்னா ஒன்று சேலையில் அந்த பார்ட் கிழிஞ்சிரும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளையல் பேந்துரும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருந்துக்கிருந்துச்சு. அதனால் நான் இந்த வாட்டி நினச்சிருந்தேன், நம்ம அப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் எடுக்கும்போது எனக்கு இந்த இடம் பாருங்களேன், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் எதுலையாச்சும் நம்ம கையை அழுத்தி படுக்கும்போது, தலைக்கு கீழே வச்சு படுக்கும்போது டேமேஜ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். பட் வேறு மாடல் காட்டினாங்க. என்ன மாடல்லாம் இருந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நினச்சி இப்படி இடையில வருது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஒரு 4 இடத்துல வந்துருந்துச்சு. 4 இடம், ஆமாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 3 இடம் 4 இடத்துல இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், சரி மனசுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப டேமேஜ் ஆகாது, நம்ம கவனமாச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி வளையல் நமக்கு எதுவுமே ஆகாது, எந்த பக்கமுமே எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த மாடல் ஓகேவாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இது நமக்கு என்ன லாபம் என்ன நட்டம் அப்படின்ற கணக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா, இது எந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத பாருங்கள். பார்த்தோன்னா கிராஸ் அமௌண்ட் எல்லாமே நமக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம நகை கடைக்கு போகும்போது நகை ரேட்டு அன்னைக்கு ரேட் என்ன அப்படின்றத செக் பண்ணிட்டு போகணும். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கடையிலேயே இது நடந்துருந்துச்சு. இங்கே நகை ரேட்டை நாங்கள் பார்க்காம போயிட்டோம். ஆனால் அங்கே பார்த்தா நகை ரேட் பாதிக்கு பாதி அதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 8000 சம்திங் தான் இருந்துச்சு. அவங்க எப்படின்னா ஒரு கிராமுக்கு 200 மணிக்கு அவங்க கூட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வீட்டுக்கு நாங்கள் அன்றைக்கி நகை ரேட்டு சும்மா எதார்த்தமாக ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் தேரடி செல்வி அப்படின்ற ஒரு சிஸ்டர் நான் அவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேன். அவங்க சேனலில் அன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா
போட்டிருக்காங்க. பார்க்குறேன், எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கால் பண்ணி கேட்டேன், ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை உங்கள்கிட்ட. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை ரேட்டை வந்து நீங்கள் அன்றைக்கி ஆன்லைனில் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போங்க. என்ன வெயிட் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 கேரட் தான் நான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா 10 கிராமும் 150 மில்லியும் இருந்துச்சு. சரியா, 10 கிராமும் 150 மில்லியும் இருந்துச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75,000 சில்லற வந்து அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 அப்படின்றது விழுந்துருந்துச்சு. நான் எவ்வளோ சீட்டு கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 நான் கட்டியிருந்தேன். சரியா, 66 நான் கட்டியிருந்தேன். 66 என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 100 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பிடிச்சிக்கிருவாங்க. சரி, அதுதான் அது கரெக்டாக. நான் பார்த்தீங்கன்னா 66,000 நான் வந்து கட்டியிருந்தேன், பே பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா 11 மாதம், ஒரு மாதத்துக்கு 6,000 அப்படின்ற ரேஞ்சில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டியிருந்தேன். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பேங்களோட வேல்யூ போட்டிருந்தாங்க. சரியா, டோட்டல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஸ் அந்த 100 ஃபீஸ் இருக்குல்ல, அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து எடுத்தது போக எவ்வளோ கட்ட வேண்டியது இருந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நேற்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 8,920 ரேட்டு. சரியா, 8,920 ரேட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து எனக்கு சரியான மைண்ட் அப்செட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,500 கிட்ட வந்துட்டு பாருங்களேன். இங்கே 1,153 அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 1,153 வந்துருந்துச்சு. ஸோ இதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,300 தக்கன வந்துச்சு. இந்த பில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணும்போது கொடுத்த பில் தான். அவங்க ஃபஸ்ட்டே வந்து இன்னொரு பில் கொடுத்துருந்தாங்க. அதில் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 14,700 எங்களை கிட்ட சொன்னாங்க. 14,700 என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கு வந்து அந்த 1 கிராமு 10 மில்லிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 சில்லற போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 3,000 போட்டிருந்தாங்க. அந்த ரேஞ்சில் போட்டு எனக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக 14,700 போட்டிருந்தாங்க. சரியா, கரெக்டாக 14,700 என்னை வந்து ஃபைனல் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் நான் உட்காந்து இருந்துக்கிட்டு சொல்லிக்கிருந்தோம், இன்னொரு நகைச்சீட்டு நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் மறுபடியும் இவ்வளோவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை சிஸ்டர், இதில் வந்து ரொம்ப வந்து குறைக்க முடியாது, இவ்வளோ தான் முடியும், நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து அசையவே இல்லை இவ்வளோ தான் எனக்கு முடியும், பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதனால் பார்ப்போம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பாருங்களேன், அன்றைக்கி ரேட் வந்து இருக்குது நமக்கு கிராம் ரேட்டு 8,920 கிராம் ரேட்டு நமக்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா அந்த 14,700 அந்த 700 இது பண்ணிவிட்டு அந்த 14 ரவுண்டாக வாங்கினா கூட சரி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டெல்லாம் மறுபடியும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க, இல்லை குறைங்கி அப்போ தான் நாங்கள் எடுப்போம், அப்புறம் எப்படி உங்கள் கடைக்கு மறுநேரம்லாம் வர்றது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் அவங்க கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் போயிருந்தாங்க. மறுபடியும் போயிட்டு எவ்வளோ கெட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,200 கெட்ட சொல்லியிருந்தாங்க. என்ன கரெக்டாக பாருங்கள், 13,200. அதில் வந்து நமக்கு லெஸ் பண்ண அமௌண்ட்லாம் நமக்கு போட்டிருக்காங்க 1,854 அப்படின்ற இதெல்லாம் போட்டிருந்தாங்க. கடைசியில் ரவுண்ட் ஆஃப் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,200. சரியா, 13,200 கட்டி நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ நம்ம வந்து கால்குலேட் போட்டு பார்ப்போம். இப்போது இது வந்து எந்த விதத்தில் நமக்கு லாபம், எவ்வளோ எனக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ற கணக்கை நம்ம பார்க்கலாம். நான் கட்டியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 மாதத்துக்கு 6,000 மணிக்கு 66,000 நான் கட்டியிருந்தேன். நேத்தோட கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,920. சரியா, இப்போ 10 கிராமுக்கு 8,920 அப்படின்னு மணிக்க பார்த்தோன்னா 89,200 வருது இன்றைக்கி ரேட்டு.
ஜிஎஸ்டி எதுவுமே சேர்க்காம இதுக்கு மட்டும் உள்ள ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிராமுக்கு உள்ள கோல்டு ரேட்டு மட்டும் பார்த்தோன்னா 89,200 வருது. சரியா? நான் கட்டின பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 சரியா? 66,000 நான் சீட் அமௌண்ட்டு கட்டியிருக்கேன். ஃபைனலாக நகையை என் கைக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா 13,200 நான் கட்டியிருக்கேன். சரியா? 13,200 நான் கட்டியிருக்கேன். அப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,200 நான் டோட்டலாக வந்து 10 கிராமும் அந்த 160 மில்லியும் நான் வாங்கியிருக்கிறது வந்து 79,200க்கு நான் வாங்கியிருக்கேன். சரியா? இப்போ மார்க்கெட் விலை எவ்வளோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. 10 கிராமுக்கு மட்டுமே கோல்டு ரேட்டு மட்டுமே பார்த்தோன்னா 89,200. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டோம் அப்படின்னா ஒரு 3,000 போடலாம். 3,000 போட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 நம்ம போடலாம். இன்றைக்கி எடுக்கிறதா இருந்தால் 1,00,000க்கு 10% அப்படின்ற மணிக்க போட்டோன்னா 10,000 நமக்கு வரும். 10,000 கூட தான் வரும். நான் 10 ரூபா போட்டிருக்கேன். இப்போது இது இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த 10 கிராம் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த 1.25 பவுன் எடுக்க நான் எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000 அந்த ரேஞ்சில் வந்து கன்ஃபார்ம் நான் கொடுத்தா தான் இந்த நகை வந்து என் கைக்கு வரும். நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா 79,200 தான். சரியா? இந்த 200 இதுவும் இதில் லெஸ் ஆகிக்கிறட்டும். 79 அப்படின்ற மாதிரி வைப்போம். இதில் 1,02,000 இது 79 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 வருது. சரியா? இந்த 23,000 வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இயரை நான் நகைச்சிட்டு கட்டி நான் வந்து எனக்கு சேவான அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து 23 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1/4 பவுன் காசு தாராளமாக நமக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா அந்த 160 மில்லி சொல்லியிருந்தேன் அப்படி இல்லையா, அது வந்து கரெக்டாக 1,100 வரும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நமக்கு 25 லாபம் வரும். நான் அந்த 10 கிராமுக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறனால 23 சொல்லியிருக்கேன். அந்த 160 மில்லிக்கும் கரெக்டாக 1000 சில்லற வருது. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு. இப்போது டிச்சி கோல்டு நம்ம போட்டிருப்போம். டிச்சி கோல்டு போடும்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 70 நாளைக்கும் நமக்கு வந்து 100 5 மணிக்கு போனஸ் வந்து நமக்கு ஆட் ஆகும். சரியா? அதுக்கான தங்கம் நமக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து வேஸ்டேஜ் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லாமே ஒரு 2லேயுமே லாபம் இருக்குது. பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா இது மந்த்லி நம்ம கெட்டலை அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து நமக்கு வந்து லாபம் கம்மி. 1 மாதம் கட்டிட்டோம், 2வது மாதம் நம்ம கட்டலை, 3வது மாதம் நம்ம கட்டும்போது இதெல்லாம் வந்து ஆட் ஆகாது. அதுக்கு 50%, 60% தான் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. டிச்சி கோல்டை பொறுத்தளவு நான் ஓயாமல் நான் அதைத்தான் சொல்லுவேன். நமக்கு 100 ரூபாயிலேருந்து தங்கம் சேமிக்க முடியும். நமக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு எனக்கு கட்ட முடியும் அப்படின்னா ஓகேவா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து மாத சம்பளம்லாம் இல்லை, என்னால் வந்து அதை செய்ய முடியாது, ஆனாலும் எனக்கு தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிச்சி கோல்டுக்கு போயிடணும். பட் இதில் லாபம் கொஞ்சம் கூட தான். டிச்சி கோல்டை பொறுத்தளவு உண்மையாக சொல்லணும்னா லாபம் கூட தான். அதே மாதிரி நிறையா சிஸ்டர் வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். டிச்சி கோல்டில் வந்து நம்ம கெட்டின பணத்தை அப்படியே உருவிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்படியே பிடுங்கிக்கிடுவாங்க, நீங்கள் நகை கடைக்கு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத அதையும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பட் நான் சொன்னதான் மந்த்லி நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னா இது ஓகே. மந்த்லி என்னால் கட்ட முடியாதுப்பா, ஆனால் எனக்கு தங்கமும் நம்மளால் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிச்சி கோல்டில் போட்டுருங்க. பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்குறதுல வேலை இல்லை. ஏன்னா லாபத்தை எதிர்பார்த்து சேவிங்ஸ் அறவே இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ஏதோ ஒரு முறையில் நம்ம சேவ் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிச்சி கோல்ட்டு நீங்கள் போடும்போது ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. உண்டியலில் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை 10 ரூபாயோ 20 ரூபாயோ நீங்கள் போட்டு அதில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா டிச்சி கோல்ட்டு முடியும் போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ அதுக்கு வந்து நமக்கு அந்த நேரம் பைசா இருக்குமோ இல்லையோ தெரியலை. பட் கடன் வாங்குகிற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு நம்ம முன்கூட்டியே நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம வேஸ்டேஜ் கட்டி அப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணி இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மந்த்தே வந்து முடிஞ்சிட்டு. சரியா, போன மந்த் முடிஞ்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் அந்த 20ஆம் தேதி நான் பே பண்ணிட்டேன். அப்போ 20ஆம் தேதி பே பண்ணிவிட்டு நான் அட்சய திருதி அன்னைக்கு, அட்சய திருதி 30 என்னமோ வந்துச்சு சம்திங். அப்போது அட்சய திருதி அன்னைக்கு நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் கடைக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்படி எடுக்க முடியாது, நீங்கள் வந்து சீட்டு கட்டி க்ளோஸ் ஆகி ஒரு 15 நாள் 20 நாள் சென்று தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 10ஆம் தேதியை போல் கூட நான் போயிருக்கலாம். ஆனால் போன மந்த் முழுக்க நான் போகலை. அதுக்கு காரணம் என்னென்னா என்கிட்ட கூட வந்துச்சுன்னா பைசா வேணுமே அப்படின்றதுக்காகத்தான். ஸோ அதனால் நான் போகலை. அதே மாதிரி நான் இன்னொன்று வீடியோவில் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ தங்கம் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 11 மாதத்துக்கு நான் போட்டதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை ரேட்டு வந்து தக்கன்னு போயிட்டு நமக்கு வந்து நகை என்றைக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம பைசா அந்த 6000 ரூபா நான் பே பண்ணுறேனோ அன்னைக்கு தங்க ரேட்டு பொறுத்து தான் அதில் வந்து தங்கம் வந்து ஆட் ஆகும். சரியா, அப்போது இந்த 6000 ரூபா கட்டியிருந்தியே, அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ தங்கம் இந்த 66,000 ரூபாய்க்கு ஆடாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 8 கிராமும் 600 மில்லியும் தான் எனக்கு ஆடாக இருந்துச்சு. சரியா, 8 கிராமும் 600 மில்லியும். அப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த 13 ரூபா எதுக்கு பே பண்ண வந்துச்சு அப்படின்னா நான் 10 கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 10 கிராம் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த 10 கிராமுக்கும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கிராமும் அந்த எக்ஸ்ட்ரா இதில் குறையுது இல்லையா, அதுவும் வந்து நான் வந்து அதில் போட வேண்டியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 1.5 கிராம் 1.5 கிராம் வைப்போமே, 1.5 கிராம் ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து 1 கிராமும் ஒரு 1/2 மில்லி ஒரு 500 மில்லி அந்த ரேஞ்சில் வந்து நான் வந்து இதில் வந்து போட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த காசு வந்துருந்துச்சு. அந்த 10,000 ரூபா தான் ரவுண்டாக நம்ம வந்து நான் தங்கத்துக்கு பே பண்ணேன். தங்கத்துக்கு பே பண்ணது எக்ஸ்ட்ரா அந்த 3200 இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி அப்புறம் அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 66,000 ரூபாய்க்கும் 8 கிராம் 600 மில்லி தான் கிடச்சிருந்துச்சு. ஒருவேளை தங்க ரேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூட இருந்திருக்கும். ஏன்னா போன இயர் நாங்கள் சீட்டை முடிக்கும்போது 3500 தான் நாங்கள் போட்டிருந்தோம். 3500 போட்டு எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 பவன் ரேஞ்சுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரியா, ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கட்டியும் கூட எனக்கு 1.25 பவன் கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். பட் நகை ரேட்டு கூடுனனால எனக்கு இவ்வளோ தான் 8 கிராமும் 600 மில்லியும் சரியா அவ்வளோதான் கிடச்சிருந்துச்சு. ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக எப்படியும் நமக்கு 23,000 ரூபா நமக்கு வந்து இதில் லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய லாபம் தான். 23,000 ரூபாய்ன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லாபம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் இந்த கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு ஏதாட்டும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய வியூஸ் போகுது நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் வந்து இன்க்ரீஸாகவே ஆகலை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அப்புறம் கல்யாணில் உள்ள வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.